வில்வ பழம் இருக்கலாம். உட்காருங்கண்ணா. வில்லக்காய் பழம் இருக்கு பார்த்தியா, வில்வ பழம். அந்த பழத்தை உடைச்சி உள்ளே இருக்க பிசினை எடுத்து அருமையாக ஒரு டம்ளரில் போட்டு தூய்மையாக வடிகட்டிய பச்சை தண்ணீரை எதிரே சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வைத்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் இந்த மேகவெட்டை தீரும், ஸ்கலிதமாகுது நிற்கும், முடி உதிரல் தீரும், திடீர்னு கண்ணெரிச்சல் இருக்குமே, தூக்கம் வராத மன இளைச்சல் இருக்குமே, எல்லாம் தீரும். கால் வந்துட்டுவான். நம்ம சொன்னால் ஏன் கேட்கா என்னடா தம்பி, இப்போ என்னப்பா வேணும், கல்யாணம் நடக்கணுமா? சரி, சாதகம் ஒரு சாதகம் வந்துச்சு, என்னாச்சு? வந்துருச்சு. கண்ணை மூடுங்க. என்ன வில் எடுத்து வாரீங்களே, யார் நீங்கள்? ரதி போல ஒரு பெண் வருவாடா, உன்னை விட அவன் 100 மடங்கு அழகுடைய பெண்ணாக இருப்பாள். இந்த கணவனுக்கு இந்த பெண்ணா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு பெண் வருவாள். ஏன் இப்படி சொல்லிட்டேன் திடீர்னுனா, வில்லெடுத்து வந்தவன் மன்மதன். மன்மதனுடைய மனைவி பேர் என்ன பேர்? ரதிதேவி. ஆனால் அந்த மன்மதன் யார் தெரியுமா? ஒரு காலத்தில் மகாவிஷ்ணு கிருஷ்ணனுடைய மகன் பிரத்யுமன் என்பவனை ஒரு அரக்க மேலே தூக்கிட்டு போய் அவனை கடலுக்குள்ளே போட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுறா மீன் முழுங்கி சேதப்படாமல் கரை ஒதுங்குச்சு. அந்த மீனை கொண்டு வந்து அறுத்து பார்க்கல, உள்ளே இருந்தது பையன் வாரம். அதை மீனவர்கள் எடுத்து வளர்த்து அழகான பையனாக இருக்கானே, மதனகுமாரனாக இருக்கானு மன்மதம்னு பேர் வச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் உனக்கு 2 பெண்கள் அழகு நிறைந்தவளாக இருப்பாள். ஒருவளுக்கு வலது பக்கமா, வலது பக்கம் உதட்டுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும், அவள் உன் பொண்டாட்டி. கர்மதாமிக்கு எனக்கு அதை பற்றி கருத்து இல்லைப்பா. எஸ், போயிட்டு வா. உனக்கு தேவை கல்யாணம் தானே, என்னை மட்டும் பிரார்த்தனை ஒழுங்காக நடக்கும். போ. கர்மதாமிக்கு 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 கணவன் மனைவி. உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? அடுத்து கணவன் மனைவி வாங்க, கால் வந்துட்டு வாங்க. அன்பே அமுதே அருங்கனியேன் ஆனந்த வாழ்வே காண்போம் இனிமேலே. வாங்க, என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? பையனுக்கு பக்கத்தில் வாமா. படித்த பாட்டை கேட்டியாம்மா? படித்த பாட்டை கேட்டியா? எத்தனை வருஷம் ஆகுது? எவ்வளோ நாள் ஆகுது? பையன் பேர் என்ன பேரு? எண்ணமெல்லாம் இணைந்தே பேசினானா உங்கள்கிட்ட? எங்கே இருக்கான்னு தெரியுமா? கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியோட குலாபு தான். அவனை இன்னும் 9 மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு வர வைக்க. கால் வந்துட்டு வாங்க, அடுத்து பேசுவோம் அதை பற்றி. முதல்ல அடுத்து பேசுவோம், அடுத்து பேசுவோம், அடுத்து பேசுவோம், அடுத்து பேசுவோம், அடுத்து பேசுவோம். பையனுக்கு காலில் அடிபட்டுருக்கு, கொஞ்சம் நொண்டி நடக்கான், ஆனால் அது சரியாயிடும். என்ன இந்தா முருகா, பழனிமாமலையிலேருந்து வருவாரப்பா. எட்டி இருக்கக்கூடாதியா என்னைக்கும். வாயாங்க, பெரிய பையன் ஒருத்தைய கூட்டு ஓடுவான். இந்தா நல்லா 2 வரையும் இன்பமாக வாழப்போம். நடத்தி தரேன்டா, சந்தோஷமா இரு. போய்ட்டு வா, வயிறார சாப்பிட்டுவாங்க. கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. கடன்பட்ட நெஞ்சமே வருக வாங்க, நீங்களும் ஜோடியாக தான் வந்திருக்கீங்கள. வரலாம். குட்டுகளை சொல்லணுமா, கூடையிலே அள்ளணுமா? உங்கள் ஆத்தா வீட்டு சொத்தெல்லாம் வந்தாச்சா?
அதை வர வைக்கணுமா? வச்சு தரேன். உன் பையன் எங்கே இருக்கான்? கூடத்தான் இருக்கான். நல்ல உழைப்பாளி தான், கவலைப்படாத, நல்லா ஆயிடுவான். வேறு என்ன வேணும் அவனுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 2 3 4 5 6 7 8 அப்படிதாம்மா. 50 நாளையில் கல்யாண தகவலோடு என்னை வந்து பார். மனித இனம் மெச்சக்கூடிய அளவுக்கு உன் பிள்ளை வாழ்வோம். யாருக்கு? அப்பாவுக்கு. 1 2 பத்திரம் முடியும் பொழுது அவன் ஆரோக்கியமாயிடுவான். போய்ட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு ஆனந்த ஆனந்த தேன்காற்று தாலாட்டுதே அலைப்பாயுதே மனம். என்னப்பா கோயம்புத்தூர்காரங்க திருப்பூர்காரங்க கணக்கில் நிற்கிய? திருப்பூரா? ஓ சரி ஓ சரி ஓ சரி ஓ சரி. மார்பில் சூடும் பூவை அவளும். ஆமாம், நரம்பியல் சம்மந்தமான பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குது உடம்புல. என்ன வேணும் பையனுக்கு? இந்த கண்ணை இந்த காலை பிடிங்க, வரல ஒருநிலைப்பட்ட மனதோடு பிடிங்க. ஐயா அங்கே என்ன இருக்குது? மெயின் ரோட்டிலேருந்து வலது பக்கம் இறங்குனா ஒரு தெரு சாலை, இடது பக்கத்தில் கோயில், வலது பக்கத்தில் உங்கள் வீடு. சரிண்ணா? கால் வந்துட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, நமது பால முருகனுக்கு, பழனிக்குமாருக்கு. வாப்பா, அந்த வீட்டை விற்று உன்னுடைய கடன்களை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். வேறு என்ன வேணும்? 2 வீடு விற்றுருவேன். இந்தா ஜெயிச்சு தரேன். அடுத்து 2 வீடு வாங்கவும் செய்வேன். இந்த நல்லா இரு மகனே. 3 மாத கால அவகாசத்தில் வெற்றியோடு நடக்கும். சாப்பிட்டு போங்க. கருமசாமிக்கு, கருமசாமி என் ஜாதகத்தை பற்றி எனக்கு விளக்கம் தேவைன்னு கேட்டு வந்தவன். ஜாதகம் பற்றி கேட்க வந்தவங்க. மண்ணில் விதை என்று எந்த விதை போட்டாலும் போட்ட விதை என்னவென்று மரம் வளர்ந்து காட்டாதோ? அப்படித்தானே? வா, நீங்கள் வந்து உட்காரும் பொழுது நந்தீஸ்வரர் வந்தார். நந்தி என்பது காளை, காளை என்பதற்கு ராசி ரிஷபம். ரிஷபம் ராஜிமான சங்கியை கூட்டி கணித்து பார்த்தால் அதில் ரிஷபம் உனது லக்கணம். அப்படின்னா புதிய ஜாதகத்தை வந்து கண்டுபிடித்திடணும். அதுதான் உண்மை. அதனால் உங்களுக்கு கல்யாணத்தையும் உருவாக்கி ஜாதகத்தையும் கையிலேருந்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? ஆமாம் வரணும். ஹலோ ஹலோ, நீங்கள் வரீங்களா? சரி சரி, கால் வந்துட்டு வாங்க. ஒரே பிள்ளையாக பிறந்திருக்கும். அப்படியா? நீ பெண் எடுக்கிற இடத்துல பொண்ணு ஒரே பொண்ணாக தான் இருப்பா. ஒரு சகோதரன் வெளிநாட்டில் இருப்பான். அப்படி ஒரு ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன அது? ரிஷப ராசி. நீ ரிஷப லக்கணம், அது ரிஷப ராசி. வா பக்கத்தில், வெற்றியாக்கி தர. எல்லாம் நல்லா நடக்கும். சிவராத்திரி வரை பொறுமை கொள்ளுங்கள். வெற்றியுடன் திரும்பி வாருங்கள். ஆனந்தமடைந்து இருக்க வாழ்க. மதுரை. என்னமா? யாருக்கு? எங்க? மதுரை. உங்களுக்கு உங்கள் ஊருக்கு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கணுமோ? அப்படியா? நாளைக்கும் உத்தரவு இருக்கு. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கண்ணை முடுங்க, கண்ணை முடுங்க. ஹீமோகுளோபின் குறைவு, வேறு ஒன்றும் கோளாறு இல்லை. ஹீமோகுளோபின் ஏற்றிட்டு வாங்க. கொஞ்சம் ரத்த ஊசி 2 போடுங்க, சரியாயிரும். வெற்றி ஆக்கி தரேன். கோபியர் கொஞ்சம் ரமணா, கோபாலகிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா. மதுரை தான் வந்து நிற்கணும். அதுக்காண்டி மேலூருக்காரங்க வந்து நிற்கக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். மேலூரை சார்ந்தவங்க யாரும் நிற்கக்கூடாது. மதுரை வர முன்னால் நிற்காம வேலூர்
டேய் மேலூர் கொட்டாம்பட்டி, அங்கே போய் நின்று போ. மகாபாரதத்தின் கண்ணா. வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவர் யார்? என்னடா வியாபாரம்? கால் வந்துட்டு வா. வாடா தம்பி வா. என்னடா வேணும் உனக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு சடை உன் இடத்துல கிடக்கு, முனியாண்டி சடை. அதனால் இப்போ அது வரக்கூடிய மக்களை தடுத்து 1.25 வருஷமாக குழப்பம் பண்ணி கிடக்கு. இப்போ கடன்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிற. உண்மையா? உன் வியாபாரத்தை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்த பணத்தை கொண்டு கல்லால் போடு, பணம் வரும். இந்தா புண்ணியமாக இரு. இன்னும் ஒரு கேள்வி கேளு. உங்கள் அம்மாவை பற்றி கேள்டா, நல்லா இருக்கும், சந்தோஷம். கர்மசாமிக்கு என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை குழப்பமாக இருக்குது ராஜா, அதுக்கு ஒரு வழி கொடுங்கன்னு கேட்டு வந்தது யார்? வாமா வா. பிள்ளைங்க வெளியே போயிருக்கா? கதையெல்லாம் வேண்டாம். பொம்பளை பிள்ளைய எங்க? இப்போ அவளுக்கு என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வாங்க. முருகா, சர்க்குருநாதா, சாம்பசிவம், சித்தாந்தம். என்ன விஷயம் சாமி? நீங்களா? மஞ்சுத வெள்ளையூத்தியில் வாழ் தசரதன் தன் மகனை வனவாசம் ஆக்குவித்தாய். பஞ்சவர்கள் சூதாடி பதியிழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தாய். எஞ்சரிலாறு சந்திரன் பெண்டை விற்று இழிகுலத்தில் அமரச் செய்தாய். தஞ்சமென உனைய காலமும் நான் தொழுதேன். காலனே சனியனே காகமேறும் தம்பிரானே. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். சனி பகவானுடைய பார்வையால் உன் மகளை ஏற்றுக்கொண்டவனுடைய அங்கத்தின் நரம்பு, எலும்பு போன்ற இடங்களெல்லாம் பாதிக்கப்பட்டு முடவனைப் போல் முண்டிக் கொண்டு இருக்கிறார். உண்மையா? நடக்க இயலாதவனாய், உழைக்கும் தகுதியற்றவனாய், மனவேதனையுடன் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த அவஸ்தை வேண்டாம் இறைவா என்று கெஞ்சுகிறானாம். கால் வந்துட்டு வாங்க செல்வ மக்களே. அப்பா ஐயனே, வாமா உட்கார். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி என்னையே பிரார்த்தனை செய்யுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் வாங்க. சனி பகவானே, உன் திருநாமத்தை சொல்லி இந்த கனியை கொடுக்குறேன், அந்த மகனை எழுப்பி வையப்பா. இந்தாப்பா, அவன் 3 மாதத்தில் எழுந்து நடப்பான், உற்சாகத்தை பெறுவான், உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தருகிறேன், வெற்றி உண்டு. நலமாறு. இந்தா மகனே, வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கு, யாரும் தூக்கிட்டு போல. எடுத்துக்காப்பா, காட்டி கொடுக்குறேன் நான், போயிட்டு வா. சாமி, என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது, கேலிக்குரியதாகவும் இருக்கிறது. எப்படி இருக்கு? கேள்விக்குறியாகவும் கேலிக்குரியதாகவும் இருக்கிறது என்று கேட்டு வந்தவள். யாரெல்லாம் வந்தீர்கள்? வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கலாம்? மதுரையா உங்களுக்கு? மதுரையில் நீ கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கொடுவாள் ஏந்தி 1000 தலைகளை தன் அலங்காரத்தில் சுமந்த நாயகி காளீஸ்வரி. காளியம்மன் கோயில் இருக்கா உன் வீட்டு பக்கத்தில்? தெரியல. கால் வந்துட்டு வா. வீரகாளி, பத்திரகாளி, ரணகாளி இருக்கிறாள். அன்பு நடமாடும் கலைஞனே, ஆசை மழை மேகவே. என்ன வேணும்? என்னம்மா வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு? இப்போ வேண்டாம்ங்கிற முடிவாக இருக்க, அதுக்கு என்ன பண்ணுறது? ஏற்றுக்கிடுவியா நீ? சேர்த்து தான் வைக்கணுமா?
மனசை மாற்றித்தானே அவனை. நீ போ, நீங்கள் அங்கே போங்க, கால் வந்துட்டு வா, மாற்றிடுவோம். பக்கத்துலேயே வரக்கூடாது, அங்கே தள்ளி போங்க. பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும், சும்மா ஒன்றும் கிடையாது. நான் சொல்லலை, அப்படி உன் மர்மம் சொல்லுதான், உங்கள் ஆத்தாலும் அப்பனும் வரக்கூடாதுன்னு. புரியுதா? கண்ட முடி எண்ணெயை மட்டும் பிரார்த்தனை இந்த பெருவரில் பிடிச்சிக்கா. நல்ல இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. சிக்கனை பிடி. சிக்கனை பிடித்தேன் எம்பெருமான், இனி எங்கு எழுந்து அருள்வது என்று நினைத்து நீ பிடித்துக்கொள். நல்ல பிடிமா, விடாத. கண்ணை முடிக்கா, என்னையை மட்டும் பிரார்த்தனை செய்யி. உன் இதயத்துக்குள்ள வாரப்பார். அப்பா, கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. தலையில் மை தடவி இருக்கு, வயிற்றுக்குள்ளே மருந்து போட்டிருக்கு. அவன் மனது உன்னை வெறுக்கக்கூடிய செயலை செய்து விட்டார்கள். அவனை திருப்பி கொண்டது உன்னை ஏற்க வைக்கிறேன். குடும்ப வாழ்வு பெருகும், ஒற்றுமை கூடும். சில நாட்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உனக்கு அட்வைஸ் பண்ணாமல் இருக்கணும், புரியுதா? ஆனால் அவங்க மேலே நீ அன்பாக இருந்துக்கலாம், அவங்க மேலே அன்பாக இருந்துக்கலாம். இல்லற வாழ்க்கைக்கு உனக்கு அவங்க அட்வைஸ் சொல்ல வேண்டாம். பார்ப்பாங்க. முருகா கிழிஞ்சு போச்சுமா? ஓகே, கண்ணை கொடுத்தா பராசக்தியாக இருமா. சொல்லுமா. இந்த வருஷம் ஒரு தடுமாற்றம் இருக்குமா, அடுத்து பேசுவோம். கர்மதாமிக்கு என் பொம்பளை பிள்ளைய என் வீடு கொண்டு வந்து சேருங்க. என் வீட்டிலேருந்து அடுத்து என் பொம்பளை பிள்ளைய புரித வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுதான். அது யாரியா? அப்பா, இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் விடுவானா? இந்தா மகனே, உன் பிள்ளை உன்னைய தேடி வருவாள், ஒன்று இஷ்டப்படி நடப்பாள். இந்த அப்படி வெற்றி உண்டு. அடுத்த உத்தரவு பின்னால் பேசுவோம். 3:30 மணிக்கு மேலே எல்லோரும் போயிருங்க, வாரேன். நல்லாயிருவான், ஜெயிச்சிருவான். மணி 2 ஆகிடுது.